அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு abisrecipe. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 42 தேவ்க்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் லஞ்சுக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் வச்சு ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன், கொஞ்சம் புளி, ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், 2 மிளகு அதையும் சேர்த்திக்கிறேன். அப்புறம் புதினா இலைங்கிட்டு இருந்தனால புதினா சேர்த்திக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, அதனால் இது 2 மட்டும் சேர்த்திக்கிறேன். ஸோ நீங்கள் 3மே வந்து சேர்த்தினீங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நல்லா வந்து வணக்கியாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவுக்கு வந்து அரைச்சிருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் நான் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். அப்புறம் வேக வச்சுருக்கிற சாப்பாடு, இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா முன்னாடி ரைஸுக்கு முன்னாடியே நம்ம அது போட்டால் தான் நம்மளுக்கு சாப்பாடு போட்டு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஸோ சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவர் தான் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடணும், நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் வந்து நல்லா ரோஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், நெய் போட்டிருக்கேன், நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான். உங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.